இங்கே வந்து சத்யநாராயண பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை, எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே நம்ம பாபா காலடியில் வந்து மண்டிட்டு உங்கள் குறைகளை சொன்னீங்கன்னா பாபா காது கொடுத்து கேட்டு உங்கள் பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றுறாரு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இங்கே எப்படி அப்படி வந்ததுன்ட்டு. அதான் வந்து விதியே சதி செய்தாலும் அதையின் உதி சரி செய்யும். இந்த உதி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. யாருக்கு என்ன உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒன்று கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், அப்படி யார் யாருக்கு என்ன பிரார்த்தனையோ அந்த பிரார்த்தனையெல்லாம் நல்லபடியாக நிறைவேறிட்டு இருக்கு. சொல்லுவாங்க பிரதோஷத்தில் போய் நந்தி காதில் சொல்லணும்னு. இங்கே நம்ம பாபா காலடியில் வந்து மண்டிட்டு உங்கள் குறைகளை சொன்னீங்கன்னா பாபா காது கொடுத்து கேட்டு உங்கள் பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றுறாரு. சத்தியமாக நடக்கிற உண்மை இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும். நான் டெட் எக்ஸாம் யூஸ்வலாக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 வருஷமாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன். 16 வருஷத்தில் இந்த வருஷம் எழுதின எக்ஸாமில் தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு பெரிய மிராக்கிள். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து UGTRBக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த 2 மாதம் சத்யநாராயண பூஜை 2 மாதம் முடிஞ்சதுமே ஹால் டிக்கெட் வந்தது. இந்த சென்னையில் எவ்வளவோ சென்டர்ஸ் இருக்குது, அம்பத்தூரில் எத்தனையோ ஸ்கூல் இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸில் ஹிந்து ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே சென்டர் போட்டிருந்தாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், இங்கே எப்படி அப்படி வந்ததுன்ட்டு. எக்ஸாம் அன்னைக்கே காலையில் வந்து குருஜியை பார்த்து ஹால் டிக்கெட்டை வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் போனேன். இப்போ போன மாதம் ரிசல்ட் வந்தது, பாஸ் பண்ணிட்டேன். அடுத்து UGTRBயை பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறதுக்காக வந்திருக்கேன். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய் பகவதி. இங்கே வந்து சத்யநாராயண பூஜை ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை, எல்லாருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நான் மட்டும் சொல்ல, நீங்கள் வந்து அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு அமாவாசைக்கு கோபூஜை நடந்துகிட்ருக்கு. அதுவும் ரொம்ப கர்ம வினைகளை தீர்க்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. துணி பூஜை ரொம்ப ரொம்ப அற்புதமான பூஜை. எனக்கே நாங்கள் வந்துட்டு மறுபடியும் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ நான் இங்கேருந்து துணி பூஜை பண்ணிட்டு தான் பயந்துட்டு தான் போனேன். பட் டாக்டர்ஸ் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. எனக்கு இது நடந்த மிகப்பெரிய அற்புதம். துணினா மராட்டியில் வந்து துணினா புனித நெருப்பு. சிறுடியில் பாபா வாழ்ந்த காலத்தில் ஒரு 3 வியாதிகள் ரொம்ப கொடூரமாக இருந்தது. அதாவது ஒன்று பிளேக், ஒன்று வந்து காலரா, ஒன்று குஷ்டரோகம். இந்த பிளேக் நோயையும் பாபா குணப்படுத்தினார். இந்த காலராவையும் கோதுமை மாவை அரைச்சு அந்த கிராம எல்லையில் கொட்டி அந்த காலராவையும் விரட்டினார். இந்த கொரோனா மாதிரி அந்த காலராவில் கொத்துக்கத்தான நிறைய பேர் மாண்டு போனார்கள். அதுக்காக கோதுமை மாவை அரைச்சி கொட்டினார். அதுக்கப்புறம் வந்து குஷ்டரோகம், அதாவது தொழுநோய். சிறுடியில் பாபா இருக்கும்போது அந்த சிறுடி கிராமத்தை விட்டு இந்த குஷ்டரோக அடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒதுக்கி வச்சிடறாங்க. அப்போ பாபா நல்ல ஒரு மகான், ஒரு நல்ல அற்புதங்கள்லாம் செய்கிறான்னு தெரிஞ்சு போய் பாபாட்ட அழறாங்க. அப்போ அந்த குளிரிலையும் எங்களுக்கு அப்படி கஷ்டப்படுறோமே, எதுக்கு எங்களுக்கு இந்த பிறவி அப்படின்னு சொல்லி அழும்போது பாபா என்ன பண்ணுறாருன்னா அவங்க மேலே அப்படியே தோளில் கையை போட்டுண்டு அப்படியே கூட்டின்னு வந்து ஒரு இடத்துல படுக்க வச்சு, ஒவ்வொரு மகான்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கும். அதாவது பாபா வந்து யோக சக்தி. பாபா வந்து தண்டம் வச்சுருப்பார் கையில். அது என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்து குச்சிகளை எடுத்து வச்சு சட்கானால் தட்டி நெருப்பு வர வைக்கிறாரு. நெருப்பு வந்தோடனே அந்த நெருப்பு எரிஞ்சோடனே அந்த குஷ்டரோகங்களுக்கு குளிரையும் போக்கினார். குளிர் அது நல்லா குறையுது. அந்த நெருப்பில் இருக்கக்கூடிய வர புனித சாம்பலை, அதான் உதி, அந்த புனித சாம்பலை எடுத்து அவங்களுக்கு பூரா அந்த உடம்பு பூரா தடவி விடுறாரு. மறுநாள் பார்த்தா அந்த குஷ்டரோகம்லாம் எல்லாம் சரியாகி நல்லாயிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து பாபா அந்த துணியில் உட்காந்து தான் தியானம் பண்ணி வரும் பக்தர்களுக்கு ஒரு புடி இந்த உதி பிரசாதத்தை கொடுத்து மருந்தாக கொடுத்தார். எந்த வியாதிகளாக இருந்தாலும் அந்த உதியை கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு தண்ணி குடித்தாங்கன்னா அந்த வியாதிகள் குணமாகுது. அதான் வந்து விதியே சதி செய்தாலும் அதையின் உதி சரி செய்யும். இந்த உதி வந்து எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது. அதனால இந்த என்ன பண்றாருன்னா இந்த நெருப்பை உருவாக்கி பக்தருடைய கர்ம வினைகளை இந்த துணியில எரித்து புனித சாம்பலை மருந்தாக கொடுக்கிறார். ஓம் ஸ்ரீ சாய் வாசுதேவாய நமஹ.